வணக்கம், இது மஞ்சு சசி vlog. இது பரபரப்பு இல்லாத காலை பொழுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சனிக்கிழமை ஸ்கூல் இல்லை, ஆஃபீஸ் இல்லை, ஸோ லீவ் ஆக்சுவலாக. அதனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் 9 o'clock தான் எழுந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு, சரி வீக் டேஸில் தான் நம்மளால் பூரி, இந்த சப்பாத்தி, இந்த ஐட்டம்ஸ்லாம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் வீக்கெண்டாவது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி பூரி பண்ணலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சேங்க. ஸோ இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு ஒரே பாட்டில் செய்கிற மாதிரி 1 pot பொட்டேட்டோ மசாலா மாதிரி செஞ்சுட்டேன். இது என்ன பண்ணிக்கிட்டேன்னா, பொட்டேட்டோஸ் எல்லாம் பீல் பண்ணிட்டேன், தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு, இது மொத்தமாக நம்ம தாளித்து அப்படியே குக்கர்லேயே தாளித்து அப்படியே வேக வைக்கிற மாதிரி ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு 2 உருளைக்கிழங்கு தான் இருந்தது. சரி சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டுக்கணும். பட் அதெல்லாம் இல்லாதனால நான் எதுவுமே போடலை. இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் போடணும், பட் ஏதோ ஸ்டாக் இல்லாதனால நான் போடலை. வெறும் பச்சை மிளகாவும் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா ஒரு 2 minutes நல்லா வதக்கிட்டு, மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் விசில் போட்டேன் நான். ஸோ இது நல்லா விசில் வரணும், ஒரு 4 விசில் கிட்ட. ஏன்னா நல்லா அது குழைய வேகணும் ஆக்சுவலாக. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு நல்லா அந்த ஒரு குழம்பு அந்த கன்சிஸ்டன்சி வரும் ஆக்சுவலாக. அதுக்குள்ளே இந்த பக்கம் பூரி மாவு திரட்டி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ பூரி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமே ஒரு 12 பூரி தான் செஞ்சுருப்பேன் நான். ஆளுக்கு ஒரு 3 கணக்கில் வர்ற மாதிரி ஒரு 12 பூரி தான் செஞ்சேன் நான். தண்ணியாக ரொம்ப பிசைஞ்சிட்டதுனால பூரி அந்த அளவுக்கு சரியாக வரல. பட் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான், அதை முடிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா கரண்டியில் நல்லா குழச்சிட்டு திருப்பி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 minutes to 3 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்ட உடனே அது சரியாயிடுச்சு. அது நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா பூரி கூட சர்வ் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு நல்லபடியாக. ஸோ இப்படி தான் எங்களோட சாட்டர்டே போச்சு. பாய், எல்லாம் நன்மைக்கே.